காயத்ரி 1 மணி நேரமா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காடி அவ. ஆமாம்மா, நானும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். கேரட் பீன்ஸ் கட் பண்றீங்களா? என்ன செய்ய போறீங்க? மனோஜ் எதுவும் சமைக்கிறாரு போலடி, அதை பத்தி தான் 2 பேரும் பேசுறாங்க போல. ஆமாம்மா, தனியா இருக்கார்ல அவர் தானே சமைச்சு சாப்பிடணும். புச்சுக்கு ஏன் பொண்டாட்டியே என்ன பாருடி, நீ நடி அவகிட்டே குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்க. அமைதியா இருடா. என் குட்டி நாயா எதுக்கடி எனக்கு இல்ல? பின்ன போன் பேசிக்கிட்டு இருக்குல்ல, நீங்க நின்னு உன் பொண்டாட்டியோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு தானே பெட்ரூம் ஒன்னு கட்டி வச்சிருக்காங்க, அதுக்குள்ள போய் ரொமான்ஸ் பண்ணிடா. சீ, ஏந்து போய்ங்கிறது. முடியாதுரியா, நீ வேணா உன் ஆள்கிட்ட உன் ரூம்ல போய் உட்காந்து பேச, நான் என் பொண்டாட்டியோட பால்கனியில உட்காந்து தான் ரொமான்ஸ் பண்ணுவேன். எத்தனை தடவை சொல்றது நாயா, எத்தனை தடவை சொல்றது? எதுக்குடா அவரை சும்மா யாவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்? என் ஃப்ரெண்டு ஒரு சும்மா இது சொல்லிட்டேன். ஏ கையேறி கில்லாதடி, வலிக்குதிரி தெரியாம சொல்லிட்டேன். இனிமேல்ட்டு சொல்ல மாட்டேன். அந்த பயம் இருக்கணும், தெரியுதா? குட் பை. இப்போ உன் பண்டாட்டி மடியில படுத்துக்கிட்டே சாகசத்தை பண்ணு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஒரு மூட்டை பூச்சி வந்ததே, அதைத்தான் நசுக்கி வச்சேன். நீங்க சொல்லுங்க, அடுத்து என்ன செய்றீங்க? அவனுக்கு மூட்டை பூச்சி அடிய நம்ம அவளை எட்டி உதச்சுன்னு வைய. ஏய் வேணாம், நல்லா வசமா இருக்கிற, கிளி விடுவோம் மறுபடியும். அப்புறம் அமைதியாரு. சரிடி, நடத்து. உங்களை இல்லைங்க, இந்த மூட்டை பூச்சி தான் பேசிக்கிட்டே இருக்குது. சும்மா தொடப்பட்டி தான் எடுத்துட்டு வந்து அடிக்கணும்னு பாக்குறேன். அடுத்து வாய மூடு பூச்சியே, வாய மூடு. சொல்லிட்டேன், இனிமேல்ட்ட பேசாது. நீங்க சொல்லுங்க. ஆமா, நீங்க எதுக்கு சமைக்கிறீங்க? உங்க வீட்டுல உங்க மம்மி இருப்பாங்களே, அவங்க சமைக்கலையா? அம்மாவா? இல்ல, அது உங்களை பத்தி கேட்டேன்னா என்னன்னு சொல்றது? என்னது, என்ன சொன்னீங்க? அம்மா இல்லையா? இல்ல, அப்படி சொல்லல. அம்மா வீட்ல இல்ல, மார்க்கெட் போயிருக்காங்க, அதான். ஓஹோ, நான் கூட பக்குன்னு பயந்துட்டேன். பக்குன்னு பயந்துட்டியா? பக்குன்னு தான் என்ன அர்த்தம்? பக்குன்னா என்ன சொல்றது? திடீர்னு ஷாக்கிங்கான்னு சொல்லுவாங்கல்ல, பக்கு அதுதான் பக்கு. நீ என்ன பேசினாலும் எனக்கு ஜாலியா இருக்கு பாப்பா. பாப்பாவா? இத பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க என்ன பாப்பானெல்லாம் கூப்பிடக்கூடாது. என் பேரு மணிமேகலா, புரியுதா? ஓகேமா, ரிலாக்ஸ். விட்டா நேர்ல வந்து அடிச்சிருவா போல. சரி, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லைன்ல இரு. மேகி முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் அப்படியே உங்ககிட்ட கண்டினியூ பண்றேன் பேசுறதுக்கு. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அப்படியே லைன்லயே இரு. சரி, எதுக்கு இத்தனை தடவை சொல்றீங்க? கட்டெல்லாம் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. வீட்டுல நான் வெட்டியே தான் இருக்கேன். ஓகே. ஹரிஷி, என்ன 2 நிமிஷம் சும்மா இருந்து தானே சொன்னேன்? உன்னால 2 நிமிஷம் கூட என்கிட்ட பேசாம இருக்க முடியல தானே? பாரு, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா சொன்னேன். இரு, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு எங்க வர போறீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. பாப்பா பெரிய புன்னகை அரச, சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. எப்படி நான் செஞ்ச மேகி நல்லா இருக்கா? மேகிய போட்டோ புடிச்சு அனுப்பிட்டு நல்லா இருக்கான்னு கேட்டா என்ன நியாயம் இது? போட்டோ பிடிச்சி அனுப்புனா? கரெக்ட் தான்மா. நான் உனக்கு போட்டோல அனுப்பி நல்லா இருக்கான்னு கேட்டிருக்க கூடாது. சரி, டேஸ்ட் வைஸ் வேணாம், லுக் வைஸ் சொல்லு. பார்க்க எப்படி இருக்கு? பார்க்க நல்லா இருக்குது. நல்லா இந்த விளம்பரத்துல எல்லாம் காட்டுவாங்களே, அந்த மாதிரி இருக்கு. தேங்க்யூ. நீங்க போட்டோ அனுப்புனதும் எங்க எல்லாருக்கும் அதை பார்த்து வாய் ஊறிடுச்சு தெரியுமா? அதனால காயத்ரி கிட்ட சொல்லி மேகி செய்ய சொல்லி இருக்கோம். செஞ்சதுக்கு அப்புறம் நாங்களும் அதை போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறோம். சரி, ஓகே. சரிம்மா, உனக்கு மேகி செய்ய தெரியுமா? உலகத்திலேயே ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய டிஷ் மேகி. ஆனா எனக்கு அதை கூட செய்ய தெரியாதே. ஹலோ, இருக்கியாமா லைன்ல? லைன்ல இல்ல, வீட்டு படிக்கட்டுல இருக்கேன். படிக்கட்டுலயா? ஆமா, பால்கனில உட்காந்துக்கிட்டு இருந்தல, அங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தது, அதனால தான் தனியா வந்துட்டேன். சரி, ஓகே. ஆனா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலையே. விட மாட்டான் போல இருக்குது. அதுதானே மேகி தானே, செய்ய தெரியாது. மேகி கூட செய்ய தெரியாதா உனக்கு? சரி, ஓகே, நோ இஷ்யூஸ். நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். எதுக்கு? சும்மா கத்துக்கோ. எதுக்கு கத்துக்கிட்டு அந்த மேகியை நான் வீணடிக்கிறதுக்கா? சோற வீணாக்கிறது மணிமேகலைக்கு பிடிக்காதுங்க. நல்ல பொண்ணுமா நீ. ஆமாமா. சரி, எதுக்கு எப்படியே பேசி மொக்க போட்டுக்கிட்டு நீங்க போனை வச்சுட்டு மேகி சாப்பிடலாம்ல? பாவம், பசியில் இருப்பீங்க. இல்ல, மேகி கொஞ்சம் சூடா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப சூடா சாப்பிட்டா பிடிக்காது. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஓஹோ, அப்படியா? சரி, ரொம்ப சென்சிட்டிவா நல்லா தான் இருக்கிறீங்க போல இருக்கு. சரி, ஓகே, அப்ப நம்ம பேசுவோம். ஆமா. ஆனா நீ எல்லாம் நல்லா சுட சாப்பிடுவல? ஆமாமா, அடுப்புல கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கையை விட்டு அள்ளி தின்றாள் நான்லாம். ஐயோ, கை சுட்டுறாது. ஏன்பா இவ்வளவு பதறீங்க? அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. அதெல்லாம் சாப்பிட்டு கையை கழுவிட்டு போயிட்டே இருப்போம். சரி, இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் நீ அடுப்புல இருந்தெல்லாம் எடுத்து சாப்பிடாத. அப்படியே சாப்பிடுறதா இருந்தாலும் ஸ்பூனோ இல்லனா கரண்டியோ எடுத்துக்கோ. என் அம்மாவும் இதேதான் சொல்லுவாங்க, என் அண்ணனும் இதேதான் சொல்லுவாரு. உன் மேல அக்கறை இருக்க எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்கா? நிறைய இருக்கு. பாரு, ஏன் எதனால திடீர்னு இப்படி எல்லாம் என்னென்னமோ பல வருஷம் தெரிஞ்ச மாதிரி, பல வருஷம் பார்த்து பேசுன மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க டெய்லி என்கிட்ட? பல வருஷம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் தான்மா, வேற ஒண்ணும் இல்ல. சூப்பர். ஆமா, என்கிட்ட இவ்வளவு நேரம் உட்காந்து மொக்க போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இன்னுமா உங்க மம்மி வீட்டுக்கு வரல? மம்மியா? ஆமா, அவங்க இன்னும் வீட்டுக்கு வரல. சரி ஹரிஷ், அப்புறம் ஒரு நாள் உங்க அம்மா கிட்டயும் உங்க தங்கச்சி கிட்டயும் போன் கொடுக்குறீங்களா? எனக்கு பேசணும்னு ஆசையா இருக்கு. அவங்க கிட்ட பேசணுமா? ஆமா, ஏன் பேசக்கூடாதா? இல்ல, அப்படி இல்ல. அவங்க கிட்ட எப்படி நான் உன்னை பேச வைக்க முடியும்? ஏன்
அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்களா என்ன? இல்ல மணி, நான் அப்படி சொல்ல வரல. வேற எப்படி? அது வந்து அவங்க அவங்க யார்கிட்டயும் அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? அதெல்லாம் என்கிட்ட பேசுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு காலையில இல்லைன்னா நாளைக்கு ஈவினிங் இதே மாதிரி வேலை முடிச்சுட்டு வந்துடுவீங்கல்ல, அப்போ உங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கொடுங்க, இல்ல உங்க தங்கச்சி கிட்ட கொடுங்க. நான் யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட பேசியே ஆகணும் நாளைக்கு. ஏன் மணி, ஏன் திடீர்னு இப்படி சொல்ற? பேசணும்னு ஆசையா இருக்கு, அவ்வளவுதான். நீங்க மட்டும் எங்க வீட்டுக்கெல்லாம் வந்து ஸ்டே பண்ணி எல்லாரு கூடயும் பேசி பழகுனீங்கல்ல, நான் மட்டும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாதா? நான் என்ன இப்ப உங்க வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணணும்னு நான் சொன்னேன்? இல்ல, நான் உங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேசணும், அவ்வளவுதான். கடவுளே, இவகிட்ட இப்ப நான் என்ன பதில் சொல்றது? ஹலோ ஹரிஷி. இருக்க மணி, சொல்லு. என்னத்த சொல்றது? அதான் சொல்லிட்டுல்ல, நாளைக்கு உங்க மம்மி கிட்ட நான் பேசணும். நீங்க போனை போட்டு குடிக்கிறீங்க, சரியா? இப்ப நீங்க மேகி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. பாவம், நீங்களே வேலை முடிச்சிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நான் வச்சிடட்டுமா? சரி மணி, பாய். பாய் பாய். என்ன இவ திடீர்னு அம்மா கிட்ட பேசணும்னு சொல்றா? இல்லாத அம்மாக்கு நான் எங்க போவேன்? உங்க தங்கச்சி மனோஜ் கிட்ட இன்னைக்கு 2 மணி நேரமா பேசிக்கிட்டு இருந்தா தெரியுமா? சரிடி, அதுக்கு என்ன இப்போ? இத்தனைக்கும் உங்க தங்கச்சிக்கு ஹரிஷ் தான் மனோஜ்ங்கிறதே தெரியாது. ஆனாலும் அவ 2 மணி நேரம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. தெரிஞ்சா என்ன, தெரியல, நான் பேசிட்டு போட்டோம். மனோஜ் தான் சரியான நேரமா பார்த்து எல்லாம் சொல்றேன்னு சொன்னான்ல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அவங்க 2 பேரும் பேசுறதுல? அவங்க பேசுறதுல எல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் எதுக்கு 2 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்களே 2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் ஒரு 10 நிமிஷம் கூட போன்ல பேச மாட்டோம்ல, அதுக்கு தான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி. அது கூட புரியல உங்களுக்கு? அப்படி வரியா? அதை டைரக்டா சொல்ல வேண்டியதானே. சொன்னா மட்டும் அப்படியே இனிக்க பேசிடுவீங்கல்ல டெய்லி என்கிட்ட. அதெல்லாம் நான் பேசுவேன். டெய்லி உங்ககிட்ட நைட்ல உட்காந்து பேசிக்கிட்டு தானே இருக்கேன். அப்புறம் என்ன? டெய்லியும் நைட்ல எங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு? கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? வாய்க்குள்ளேயே ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்களும் என் கூட டெய்லியும் உட்காந்து பேசுறீங்கல்ல, அதை தான் சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருந்தேன். புரிஞ்சுக்கிட்ட பத்தியா? குட் கேர்ள் மணி. சரி சரி, ஏங்க என்ன ஊங்குறீங்க? என்னன்னு கேளுங்க. சரி கேக்குறேன், என்ன? நம்மளும் ஏன் டெய்லி ஒரு 2 மணி நேரம் போன்ல பேசக்கூடாது? ஏன்டி பைத்தியக்காரி, நம்ம 2 பேரும் தான் நேர்ல பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அதுவும் இல்லாம நைட்ல தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் போன்ல வேற 2 மணி நேரம் மொக்க போடணுமா? ஒரு ஆசை தான், செஞ்சு பார்ப்போமே. டெய்லி எல்லாம் 2 மணி நேரம் பேசுறது கஷ்டம்டி, அதுவும் போன்ல. அவங்க 2 பேராவது பரவாயில்ல, தள்ளி தள்ளி இருக்காங்க, நிறைய பேசணும்னு ஆசைப்படுவாங்க. மணிக்கு வேற இப்போ ஹரிஷ் மேல, அதாவது நம்ம மனோஜ் மேல கிரஷ் இருக்கு. ஸோ பேசி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவா. அவனும் நம்ம மணியை பத்தி பேசி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவான். ஆனா நம்ம 2 பேரும் அப்படி இல்லைல்ல, எப்பவுமே ஒன்னா தானே இருக்கோம். அப்புறம் என்ன? அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நாம 2 பேரும் ஒன்னா இருந்தாலும் தள்ளி தள்ளி தானங்க இருக்கோம். ஓய், என்ன அடி வேணுமா உனக்கு? பயப்படாதீங்க. நான் எப்படி சொல்ல வந்தேன்னா, நம்ம ஒன்னா தான் இருக்கோம். ஆனா நீங்க இங்க இருக்கீங்க, உங்க வீட்டுல இருக்கீங்க, நான் அர்ச்சனாக்கா வீட்டுல இருக்கிறேன். ஆக மொத்தத்துல நாமளும் கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்துக்காவது தள்ளி தள்ளி தானே இருக்கிறோம். தூங்குற நேரம் எல்லாம் தள்ளி தள்ளி தானே இருக்கும். அண்ட் நீங்க ஆபீஸ்க்கு போற நேரம் கூட நீங்களும் நானும் தள்ளி தள்ளி தானே இருக்கோங்க. அதனால தான் சொல்றேன், 2 மணி நேரம் பேசுவோமே. என்ன இவ்வளவு போங்க பேசிக்கிட்டு இருக்கா? மாவள இருடி, இப்ப பாரு. சரி நந்தினி, நீ சொல்றதும் கரெக்ட் தான், நம்ம தள்ளி தள்ளி தான் இருக்கோம். சொன்னா கரெக்டுமா, நீ கரெக்டா தான் சொல்ற. இப்ப பாரு, நம்ம தள்ளி தள்ளி இருக்கோங்கிறதுனால நான் சூப்பரா உனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன், சரியா? சொல்லுங்க சொல்லுங்க. டெய்லி ஆஃபீஸ் போறதுனால தள்ளி தள்ளி இருக்கும்னு ஃபீல் பண்ற. அதுவும் இல்லாம நீ அந்த வீட்ல இருக்க, நான் இந்த வீட்ல இருக்கேன். அதுவும் இல்லாம தூங்குறப்பையும் தள்ளி தள்ளி இருக்கும்னு சொல்ற. இதனால நான் என்ன சொல்றேன்னா, நாளையில இருந்து நீ என்ன பண்ணி என் கூட ஆஃபீஸ் கிளம்பி வந்துரு. என் கேபின்ல என் பக்கத்துல உட்காந்துரு. உனக்கு ஒரு சீட்டை போட சொல்லிடுறேன். என் பக்கத்துலயே உட்காந்து டெய்லி நீ இல்ல பேசிக்கிட்டு சரியா? அதே மாதிரி என்ன பண்றேன்னா, தூங்குறப்பையும் தள்ளி தள்ளி இருக்கும்னு ஃபீல் பண்றல, நீ என்ன பண்ணு, நாளையில இருந்து வேணாம், இன்னில இருந்து நீ என் கூட என் ரூம்ல என் பெட்ல என் கூட தூங்கு, சரியா? உங்களுக்கு திமிரு 6.4 அடிக்கு இருக்கு. நீங்க தானே மேடம் சொன்னீங்க தள்ளி தள்ளி இருக்கிறோன்னு. 2 மணி நேரம்லாம் என்னால போன் பேசுறது ரொம்ப கஷ்டமா. அதுக்கு நான் சொன்னபடி நீ பண்ணிட்டு நாளைல இருந்து என் கூட ஆஃபீஸ் கிளம்பி வந்துரு. இன்னில இருந்து என் கூட தூங்கு வந்து. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் கூட பேசிக்கிட்டே இருக்கேன். நைட்டு தூங்காம கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு. உங்க கூட எல்லாம் தூங்கிய கொன்னுடுவோம் உங்களை. பேசாதீங்க என்கிட்ட இந்த மாதிரிலாம், எனக்கு கோபம் வருது. நீங்க வாங்க, நம்ம கீழே போலாம். சரி சரி, ராகுல் மாதிரியே ஆரம்பிச்சிட்டீங்க எல்லாரும். சரி வா, போய் தூங்குவோம். 2 மணி நேரம் ஃபோன் பேச சொன்னா கசக்குது, ஆனா என்ன தூங்குறதுக்கு கூப்பிடுறீங்களா? அதுவும் உங்க ரூம்ல உங்க கூட. இருங்க ஃபோன் பண்ணி அப்பா கிட்ட சொல்றேன். உங்க மாமனார் இன்னும் 5 நிமிஷத்துல உங்களுக்கு ஃபோன் பண்ணி வரப்பாருங்க. அப்படியே நீங்க மறந்து போறீங்க. சொல்லிக்கோ, எனக்கு நான் பயமா? அப்பாவையும் பாப்பேன், பொண்ணையும் பாப்பேன் நானு. தோபர்ரா, யாரியா நீ? ஓ ஆள் தாண்டி. நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு நான் யார்கிட்டயாவது சொன்னேன்னு வைங்களா, நம்பவே மாட்டாங்க முதல்ல. லூசு, இதையெல்லாம் சொல்லிடாதடி. சொல்லிடாதவா? ஏங்க நம்ம டெய்லி என்னென்ன பேசுறோம்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். ராகுல், காயத்ரி, மணி, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனாக்கா, அதுக்கப்புறம் பிரியா, எல்லாருக்கிட்டயுமே சொல்லுவாங்க. அடிப்பாவி, எல்லாத்தையும் சொல்லிடுவியா? அப்ப நான் இப்போ உன்கிட்ட பேசினேனே அதையும் சொல்லுவியா? சொல்லுவேனே, அதுல என்ன இருக்கு? ஏய், கொன்னுடுவோம் உன்னை, அதெல்லாம் சொல்லாத. ஐயோ, என் மானமே போயிடும்டி, அதெல்லாம் சொல்றாதடி. சொல்லுவேன், ஜாலியா இருக்கு அப்பதான். நந்தினி தயவு செஞ்சு விளையாடுறது நந்தினி, என்ன அப்புறம் தப்பா எடுத்துக்க போறாங்க. சரிங்க, பயப்படாதீங்க, வேர்த்து போகுது பாருங்க, தொடச்சுக்கோங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ யார்கிட்டயும் சொல்லாத. சேச்சா, சொல்லவே மாட்டேன். வாங்க இப்ப நிம்மதியா போய் தூங்குவோம். நீங்க உங்க வீட்ல, நான் என் அக்கா வீட்ல. சபா, நீ இருக்கியே சரியான குட்டி சத்தம் தான். உங்களோட ஃபேவரட் குட்டி சத்தம், அப்படித்தான் இருப்பேன். சரி வாங்க போவோம். ரோசம்மா மறுபடியும் சீட்டு பிடிக்கிறதுல இறங்கிடுச்சு போல. ஆமாம்மா, இப்ப கூவி ஆளெல்லாம் சேர்த்துன்னு கிடக்குது. உங்க வீட்லயே மொத்தம் 3 பேரை பிடிச்சிச்சு அது. ஆமா, அர்ச்சனா, பிரியா, புஷ்பான்னு 3 பேரும் சீட்டு கட்ட போறாளுங்களாமே. நேற்று அர்ச்சனா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. நானும் சரி பரவாயில்லடி, நல்லதுதான், போட்டு வைடின்னு சொன்னேன். சரிம்மா, இனிமேல் பாருங்க ஊர்ல எவ்வளவு அல்டாப்பா சுத்த போகுது இதுன்னு. சும்மாவே அதுவும் அவன் புருஷனும் ஓவரா ஆடுவாங்க. இப்ப இதை வேற பண்ண போறாங்களா? இன்னும் கையிலே பிடிக்க முடியாது 2 பேரையும். கரெக்டு தான். ஆனாலும் இந்த பண விஷயத்துல எல்லாம் நேர்மையா தான் நடந்துக்கும் அந்த பொம்பளை. அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. அதுல எல்லாம் நானும் எந்த குறையும் சொல்ல மாட்டேன் அந்த பொம்பளையா. ஆனா வாய் இருக்குது அதுக்கு. எம்மா, அது பக்கத்துலேயே நிற்க முடியாது. அவ்வளோ கத்துதுமா. கிட்ட நின்று பேசினா கூட சரியான இதுவாக இருக்குது. அது ஸ்பீக்கரை மூழ்கி இருக்கும் பொழுது குழந்தையிலேயே சத்தமா பேசி தன்னை ஒரு பெரிய ஆளுன்னு காமிச்சிக்குது. வேற ஒன்றும் கிடையாது, மற்றபடி டம்மி பேசுதான் அது. அதான் ஊருக்கே தெரியுமே. சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். புஷ்பா வீட்டுக்கு வேற பால் எடுத்துன்னு போயிட்டு வந்துடுறேன். என்ன? சரிங்கக்கா. யாரு? நம்ம நந்தினியை பொண்ணு பார்க்க வந்தானே, அந்த பையன் வராமரு. ஆமா, அவன்தான். என்ன இவ்வளவு காலையில வந்திருக்கிறான் இங்க? ஏமா, இந்த பையனுக்கு தான் நந்தினியை பேசி முடிக்க போறது இல்லைல்ல, அப்புறம் எதுக்குமா இந்த பையன் இங்க வந்திருக்கான்? அதை பத்தி அப்புறமா சொல்றேன்க்கா. குழந்தைக்கு அம்மா கிடையாது. நாங்களும் வீட்டுல இங்க தனியா தானே இருக்கோம். அதனால அடிக்கடி வந்து பாத்துட்டு போப்பான்னு சொன்னேன். அதனாலதான் வந்திருக்கிறான் போல. இன்னைக்கு சனிக்கிழமைல லீவு வேற அவனுக்கு. அதனாலதான் வந்திருக்கிறான். சீக்கிரமா வந்துட்டான். அதான் என்னன்னு பாத்துன்னு கிடக்குறேன். சரிம்மா அவட்ட என்னன்னு கூப்பிட்டு வச்சு பேசுங்க. நான் கிளம்புறேன்னா. சரிங்கக்கா. வா பாரி சிவா, வண்டி ஓரமா நிறுத்திட்டு வா. சரிங்கம்மா. இவ்வளவு தானப்பா, இதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணி நிக்கிற? விடு, நான் பாத்துக்கிறேன். எப்படி அங்கிள், எப்படி பாத்துப்பீங்க சொல்லுங்க. சொல்றேன்டா, போறியா? இப்ப என்ன, மணிமேகலைக்கு உன் அம்மா கிட்ட பேசணும், அவ்வளவுதானே? ஆமா அங்கிள், ஒண்ணு அம்மா கிட்ட பேசணும், இல்ல தங்கச்சி கிட்ட பேசியே ஆகணும்னு சொன்னான். நீ தான் மனோஜ்னு அவளுக்கு தெரியாது, உன் அம்மா தவறிட்டாங்கன்னு அவளுக்கு தெரியாது. உண்மையை சொல்லுடானா நீயும் இப்போ சொல்லல, கொஞ்ச நாள் போட்டோங்கிற. டே, ஒன்றும் பிரச்சனை இல்லடா. உன் அம்மாவா பார்வதியை வச்சு பேச வச்சிடலாம். எப்படி? என்ன அங்கிள் சொல்றீங்க? ஏன்டா, சொன்னது காதுல உயிலியா உனக்கு? பார்வதியை வச்சு பேச வைப்போம். என்னங்க கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் பேசினா அவ கண்டுபிடிச்சிட மாட்டாளா? என் வாய்ஸ் அவளுக்கு நல்லா தெரியுமே. நீ ஏன்டி உன் வாய்ஸ்ல பேசுற? கொஞ்சம் மாத்தி பேச. ஏங்க, கொஞ்சம் உங்க மூஞ்ச காட்டுங்களேன் எனக்கு. என்னடி குரலெல்லாம் மாத்தி பேச சொல்றீங்க? என்னால எப்படி பேச முடியும்? எங்க நீங்க பேசி காட்டுங்க பாப்பா. இது என்ன அவ்வளவு கஷ்டமா என்ன? இப்ப பாரு என்ன பண்றாரு இவரு. ஹலோ ஹலோ, நான் தான்மா ஹரிஷ் அம்மா பேசுகிறேன். ஏம்மா மணிமேகலை, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? இப்படி பேசு. ஏய், எதுக்கு இப்ப 2 பேரும் சிரிக்கிறீங்க? ஏய், உனக்கு உதவி செய்யறதுக்கு தானடா இப்படி எல்லாம் பண்ண. எதுக்கிட்ட சிரிக்கிற நீ? சாரி அங்கிள், நீங்க பேசுனது எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. அவரு இப்படிதான்டா தினம் ஒரு சாகசம் பண்ணுவாரு. இன்னைக்கு நீ வந்திருக்கிறல்ல, உன்னை வச்சு ஒண்ணு பண்றாரு, அவ்வளவுதான். சும்மா இருடி, இந்த பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகும், அவ்வளவுதான். நான் பேசினா கொஞ்சம் ஆம்பளை வயசு வரும். அதனால பார்வதியா, நீயே கொஞ்சம் குரலை மாத்தி பேசு, அவ்வளவுதான். அதுவும் சரிதான். நானே பார்த்து எப்படியோ ஒண்ணு பேசிடுறேன். எப்பப்பா பேசணும்? காலையிலேயே ஒரு 10 மணிக்கா பேசிடலாமா? ஏன்னா சந்தோஷ் வேற அங்க கூப்பிட்டுருக்கான், இன்னைக்கு சாட்டர்டே இல்ல. சரிப்பா, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிடலாம். சரி, நீங்க 2 பேரும் உட்காந்து பேசின்னு இருங்க, நான் போய் டீ எடுத்துன்னு வந்துடுறேன். சரிங்கம்மா. இன்னைக்கு என்னென்ன நடக்க போதோ. சென்னை போறியாடா பண்ணிய? ஆமா அங்கிள், சந்தோஷ் கூப்பிட்டுருக்கான். உன் நண்பன் கூப்பிட்டான்னு உடனே போற பத்தியா? நான் கூட தானே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து இருடான்னு சொன்னேன். இங்க வந்தியா பத்தியா நீ? ஐயோ சாரி அங்கிள், நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே நான் இங்கே இருக்கேன், ஓகேவா? சரிடா, சும்மா விளையாடுனேன். ஆனா அந்த வாய்ஸ் உண்மையிலே செம்மையா பண்ணீங்க. நான்லாம் அந்த மாதிரி நிறைய பண்ணுவேன்டா. அடுத்த வாரம் இங்க தானே இருப்ப பாரு, நிறைய கதை சொல்றேன் உனக்கு. என் சின்ன வயசுல எல்லாம் நான் நிறைய சம்பவம் பண்ணிருக்கிறேன்டா என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. இப்ப வரைக்கும் பண்றேன், ஆனா சின்ன வயசுல எல்லாம் பயங்கரமா பண்ணிருக்கிறேன். நீங்க பண்ணிருப்பீங்க, கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. அழகா சிரிக்கிறடா தங்கம். குரலை மாற்றி பேசுகிறோன்னு சொல்லிட்டோம், ஆனால் எப்படி பேசுறதுன்னு தெரியலையே. அவர் பேசுன மாதிரியே பேசி பார்ப்போம். பேசாம தொண்டையில் கையை வச்சு அழுத்திக்கிட்டு தானே பேசினாரு, அப்படியே பண்ணுவோம். அப்பா, ஓ ரொம்ப அழுத்திட்டேன் போல இருக்கே. லைட்டாக அழுத்திக்கிட்டு பேசுவோம். ஹலோ, மணிமேகலையாம்மா பேசுறது?
பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கும் வருது. ஆனால் இதுல இருந்து கொஞ்சம் தப்பிரிச்சு அந்த பிசாசு கண்டுபிடிச்சிரும். பார்வதியை தேன்றோம் அப்புறம் வாயை திறந்து. நம்ம இதே வயசில் மெயின்டைன் பண்ணுவோம். ஹலோ ஹலோ மணிமேகலை, அப்படியே பேசுவோம். தொண்டையில் கை வைக்காமலேயே வருது. டீ கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிட்டு எடுத்துன்னு போவோம். இந்த மனோஜ் பையன் மணிமேகலை கிட்ட எல்லாம் உண்மையை சொன்னாதான் என்னம்மா? சந்தோஷம் மாதிரியே இவனும் இழுத்தடிச்சுன்னு கிடக்குறான். கடன்னு லவ் சொன்னோமா, கல்யாணத்தை முடிச்சோமா, குழந்தை குட்டியை பெத்தோமான்னு இருக்கணும். இந்த காலத்து பசங்களுக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. ஒரே சிரிப்பு தான் போல ரெண்டு பேருக்கும். ஆமா, என்னோட வீர தீர செயல்கள் எல்லாம் மனோஜ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதான் குழந்தை சிரிக்கிறான் ஊந்து ஊந்து. நீங்க உண்மையிலேயே ரொம்ப ஃபன்னியா இருக்கீங்க அங்கிள். ஆனா கம்பெனில நீங்க ஏன் உருன்னு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. கூட வேலை செய்யறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சார் எப்பவுமே உருன்னு தான் இருப்பாரு, அவரு சரியான உரு மூஞ்சின்னு எல்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட. ஆனா உங்க கூட பழகினதானே தெரியும் நீங்க எவ்வளவு நல்லா ஃபன்னியான ஆளுன்னு. என்னையா உரு மூஞ்சின்னு சொன்னானுங்க? அவன் சொன்னதே சொல்லு, பேரெல்லாம் சொல்லு, அவனுங்க சம்பளத்துல பிடிக்கிறேன் பாரு நானு. ஐயோ, சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க அங்கிள், அதெல்லாம் பயப்படாதரா, இதுவும் ஃபன்னு, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். சப்பா, ஒரு நிமிஷம் பயமுறுத்திட்டீங்க. ஆனா அப்படிதான்டா அவரு, எப்போ பயமுறுத்துவாரு எப்போ சிரிக்க வைப்பாருன்னே தெரியாது. திடீர்னு உடைதான் சாய்தான்னு இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாரு பாரு, அந்த மாதிரி ஆள் இவரு. கரெக்ட். எப்படி சிரிக்கிறான் பாரு இவன். தொட்டதுக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கா, அழகா சிரிக்கிறான். இப்படியே சிரிக்கட்டும். சரிதான், சீக்கிரமா மணிமேகலைக்கும் இவனுக்கும் கல்யாணத்தை முடிச்சு விட்டுணும்டி. அதான்டி என்னோட அடுத்த ஆசையே. பண்ணுவோம் ஒருத்தருக்கா பண்ணி விடுவோம். இப்ப எதுக்கு எல்லாரும் என்ன சுத்தி இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? சும்மா தாண்டி செல்லம். இப்போ நீ ஹரிஷ் அம்மா கிட்ட பேச போறல்ல, நீ எப்படி பேசுறேன்னு நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அதான். எப்படி பேசுறதுன்னு பார்க்க வேண்டியா? வாயில தான் பேசுவேன். சும்மா மொக்க அடிக்காதடி, போன் பண்ணுடி ஹரிஷுக்கு. நீங்க எல்லாம் இந்த ரூமை விட்டு போனீங்கன்னா தான் நான் போனை பண்ணுவேன். ஆமாம்மா, மணி சொல்றது கரெக்ட் தான். இத்தனை பேர் சுத்தி இருந்தா அவளுக்கு பேசுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது இல்ல. நீங்க 3 பேரும் எந்த கிளம்புங்க, நான் மட்டும் இங்க உட்காந்துருக்கேன். மணி அண்ணன் முன்னாடி மட்டும் பேசுமாண்ணா. இதோ பாரு, உன்னைய சேர்த்து தான் நான் சொல்றேன், ஏந்து போய் இங்க இருந்து. நானாமா அண்ணன் நீ அம்மா போ சொல்ற? இப்ப என்ன 10 தடவை சொன்னதான் ஏந்து போவியாண்ணா? எல்லாரும் போங்கன்றல. அசிங்கப்பட்டாரு கருப்பு சட்டைக்காரரு. சும்மா இருடி, சிரிக்காத. இங்க பாரு மணி, நாங்களாம் இங்கே இருக்கிறோமே, என்ன இப்போ? நீ ஹரிஷோட அம்மா கிட்ட தானே பேச போற? என்னமோ உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி எங்களை விரட்டி அடிக்கிற. அதானே, ஏதோ இவ ஹரிஷ் கிட்ட தனியா பேசுறான்னா கூட பரவாயில்ல, நம்ம இவளுக்கு பிரைவசி கொடுத்து போயிடலாம். ஹரிஷை இவளோட பாய் ஃப்ரெண்டா நம்ம கன்சிடர் பண்ணி அப்படி பண்ணலாம். ஆனா இவ ஹரிஷோட அம்மா கிட்ட தானே பேச போறா, அப்புறம் என்னவா? பேசுடி ஒழுங்கா, போன பண்ணு. இங்க பாரு, வர நீ சரியில்லை. குட் கேர்ள்ல இருந்து பேட் கேர்ளா மாறின்னு வர. பரவாயில்லடி வெண்ண, நீ திரும்பி போன பண்ணு. பண்றாங்க இரு. ஒத்துக்கிட்டா ஏச்சாலாம் திரும்பி. என்ன ஆர்வம் பாரு, இரு போனை போட்டுட்டேன். என்னது நீ? என்ன? அத்தா தானே பேச போறாங்க. ஆமாங்க, எத்தனை தடவை தான் சொல்றது? சரி மணி ஸ்பீக்கர் போட்டு சொல்ல. நான் சொல்றேன். மணி ரிங்கு போதாடி? போகுது. சரிடி, அட்டன் பண்ணதும் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுன்னு. ஆமாமா, அது ரொம்ப முக்கியம். என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஐயோ, அட்டன் பண்ணிட்டாங்களே. ஹலோ ஹரிஷி. ஹரிஷ் மட்டும் அப்படி இடிக்கிறா பாரு. ஏய், ஸ்பீக்கர்ல போடுறியே. போடுறாங்க, உனக்கு வாய் மூடு. நாயா கில்லாத. கொடுங்க மம்மி கிட்ட கொடுங்க. ஏய், ஸ்பீக்கர்ல போடுறீ, ஸ்பீக்கர்ல போடு. போடுற இரு இன்சிங்களா. ஸ்பீக்கர்ல போட்டிருக்கமா, பார்த்து பேசுங்க. சரி. ஹலோ. சிரிக்காதீங்க, சும்மா இருக்க. ஹலோ அம்மா, மணிமேகலை. சிரிக்காதடா நாய. ஏய் மணி, ஹலோ சொல்றீ. ஆமாடா. ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கிறேன். நீ எப்படிம்மா இருக்கிற? நான் நல்லா இருக்கிறேன் ஆண்டி. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அங்கிள் எப்படி இருக்காரு? உங்க பொண்ணு எப்படி இருக்காங்க? அங்கிள் நல்லா தாம்மா இருக்கிறாரு. என் பொண்ணும் நல்லா தான் இருக்கிறா. என்னம்மா மணிமேகலை சிரிக்கிற? நான் என்ன அப்படி சிரிப்பா சொல்லிட்டேன்? ஐயோ ஆண்டி, நான் சிரிக்கல, என் கூட இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. மொபைல் எல்லாம் காமெடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதைத்தான் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, தப்பா எடுத்துக்காதீங்க. ஓ, காமெடியாம்மா? சரிம்மா நல்லதும்மா. சிரிக்கிறதும் உடம்புக்கு நல்லது தானம்மா. ஆமா ஆண்டி. அப்புறம் என்னம்மா, காலையில சாப்பிட்டியா? சாப்பிடலாம் செஞ்சுட்டு இருந்தா. ஆனா நீங்க என்ன ஆண்டி ஒரு முறை ஒரு மாதிரி பேசுறீங்க? இடையில எங்க பார்வதி ஏத்த மாதிரி பேசுறீங்க. அது ஒரு நாள் இல்லம்மா, தொண்டை கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. நான் பார்வதி ஏத்த எல்லாம் கிடையாது, ஹரிஷோட அம்மா. ஓ, தொண்டையில பிரச்சனையா இருக்கா? சுடு தண்ணி எதனா குடிங்க, சரியாயிடும் வாய்ஸ். சரிம்மா, ரொம்ப அக்கறையா பேசுறம்மா. நல்ல பொண்ணுமா நீ. தேங்க்ஸ் ஆண்டி. அப்புறம் நீங்க நல்லா சமைப்பீங்களா? தேவையில்லாத கேள்வியில கேட்டுக்கிது பெரிது. எல்லா அம்மாவும் நல்லா தானம்மா சமைப்பாங்க.
அதுவும் கரெக்ட் தான். ஆனா ஆண்டி, இப்போ எங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா இந்த நார்த் இந்தியன் டிஷ் எல்லாம் நல்லா செய்வாங்க. ஏன்னா அவங்க நார்த் இந்தியன். இப்போ என் பார்வதியத்தை வச்சுக்கோங்களேன், அவங்க நான்வெஜ் பயங்கரமா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என் மீனாத்த இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வெஜிடேரியன்ல பின்னிருவாங்கன்னு பாத்துக்குங்க. அதே மாதிரி எங்க சுகத்தை ஆளினால் அழுகுறாணி, அவங்க எல்லாமே செம்மையா செய்வாங்க. இதுல ஸ்பெஷலா அவங்க ஸ்வீட் ஐட்டம் எல்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க. அது போல நீங்க எதுல ஸ்பெஷலிஸ்ட்? சோற பத்தியே பேசின்னு கிடக்குது பாருங்களா இது. ஏய், பேசுடி அமைதியா. அதெல்லாம் சொன்னீங்களா ஆண்டி? நான் எதுவும் சொல்லலம்மா, நான் எதுவும் சொல்லல. என்ன சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கம்மா, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க ஆண்டி. ஆனா நீங்க இப்ப பேசுறப்ப கூட என் பார்வதியத்தை பேசுற மாதிரியே இருக்கு. அப்படியாம்மா, உனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் போல, அதனாலதான் உங்களுக்கு நான் பேசுறப்பெல்லாம் அவங்க பேசுற மாதிரியே இருக்கு. சரி ஓகேம்மா, நீ கேட்ட கேள்விக்கு பதிலு நான் செய்யற டிஷ்லயே என்ன ரொம்ப நல்லா செய்வேன்னு தானே கேட்டேன். நானே இந்த வெஜிடபிள் பிரியாணி நல்லா பண்ணுவேம்மா. ஓ, வெஜிடபிள் பிரியாணியா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சரிங்க ஆண்டி, நான் அடுத்த வாரம் உங்க வீட்டுக்கு வர, எனக்கு அதை செஞ்சு தரீங்களா? என்ன அமைதி ஆயிட்டாங்க? ஹரிஷ் மியூட்ல போடுப்பா. போட்டுட்டு அங்கிள், என்ன அங்கிள் இவ வீட்டுக்கு வந்து சாப்பிடணுங்கிறா? சோத்து முட்டை பின்ன வேற என்ன சொல்லும், எனக்கு திட்டணும் போல தோணுது. அதை இப்படியாங்க ஒருத்தவங்க கிட்ட பேசுறப்பயே உடனே நீங்க இதை செஞ்சு கொடுங்க, நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன்னு சொல்றது என்னங்க பொண்ணா இருப்பாவ? அத்தை மடிமேகலையே திட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, இப்படியா உடனே சோரத்தின வரேன்னு சொல்றது? ஏ குழந்தை எதுக்கு திட்டுற? அங்கிள் இப்ப என்ன அங்கிள் பண்றது? இவ வேற வீட்டுக்கு வரணும்னு சொல்றாளே. கடவுளே, என்னத்த பண்றது? பேசாம நீ அதுகிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பா. இதெல்லாம் இப்படி சமாளிக்கிறது கஷ்டம், ஏதோ போன்ல பேசுறதுனா கூட பரவாயில்ல. பாரு, அது உடனே வீட்டுக்கு வரேன்னு சொல்லுது. யாராவது இப்படி சொல்லுவாங்களா? சரியாதம்மா சொல்றீங்க. ஆனா நான் அவகிட்ட வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ப்ரோபோஸ் பண்ணி உண்மையெல்லாம் சொல்லலாம்னு நினைச்சேன். வேலண்டைன்ஸ் டேவா? டேய், அது வரதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்குதேடா. கரெக்ட் தான் அங்கிள், ஆனா எனக்கு அன்னைக்கு சொல்லணும்னு தான் ஆசையா இருக்கு. என்னடா நீ? சரி விடு, சமாளிச்சுக்கலாம். அவளை பார்வதி இங்க பாரு. என்னங்க பாரு மணிமேகலை கிட்ட, சரிம்மா நீ அடுத்த வாரம் வா அப்படின்னு சொல்லிடு. என்னங்க சொல்றீங்க? ஏன் நீ அப்படி சொல்லி வைடி. ஆனா அவளை போக விடாத அளவுக்கு நம்ம பாத்துக்கலாம். அப்ப சரி. எப்பா போனை ஆன் பண்ணு. சரிங்கம்மா. மணிமேகலை லைன்ல இருக்கிறியம்மா? நான் ரொம்ப நேரமா போனையே தான் ஆண்டி பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பதிலையே சொல்ல மாட்டீங்க. எங்க போயிட்டீங்க? ஏதாவது வேலை வந்துருச்சோ? ஆமாம்மா, ஒரு பெரிய வேலை வந்துருச்சுமா. இந்த மீன் வாங்கி கழுவி வச்சிருந்தேன்னா எங்க வீட்டுல திருட்டு பூனை ஒண்ணு இருக்குது, அதுதான் வந்து தொலை குத்துன்னு இருந்தது. அதை விரட்டி விட்டு வந்தம்மா. ஆஹா, அப்ப இன்னைக்கு மீன் குழம்பு உங்க வீட்டுல? சாப்பாட்டை பத்தியே பேசுறியம்மா. சோறுன்னா ரொம்ப பிடிக்குமோ? ஆமாங்க ஆண்டி, சோறுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃபூடி. என்னடியோம்மா. சரிம்மா, உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம்மா. கொஞ்சம் ஆண்டிக்கு வேலை இருக்குது, ஃபோனை கொஞ்சம் கட் பண்ணிட்டுட்டம்மா, அப்புறமா பேசுவோம். அதெல்லாம் சரிதான். நான் கேட்டதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லலையே? மறந்துருக்கோன்னு நினைச்சேன். குட்டி பிசாசு கேக்குது. என்னதுமா? என்ன பதிலுமா? அதான் ஆண்டி, நான் உங்க வீட்டுக்கு அடுத்த வாரம் வரேன்னு சொன்னேனே. அதுவாம்மா. நீ தாராளமா வரலாம்மா. உன் குடும்பம் மொத்தத்தையும் கூட கூட்டிட்டு வா, சரியா? உன் ஃப்ரெண்டுங்க குடும்பம் எல்லாரையும் சேர்த்து கூட கூட்டிட்டு வா. மொத்த பேருக்கும் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு தரேன். சூப்பர் ஆண்டி. ஆனா இப்போதைக்கு நான் மட்டும் வரேன், என் ஃப்ரெண்டுங்க குடும்பம் எல்லாம் வேணாம். எல்லாரும் வந்துட்டோன்னு வைங்க, ரொம்ப கஷ்டமாயிரும் ஆண்டி. ரொம்ப பெரிய குடும்பம் எங்களுது. என்கிட்டே சொல்லுது பாரு. சரிம்மா. அப்புறம் ஆண்டிக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, போனை வச்சிருட்டுமாம்மா? சரிங்க ஆண்டி, நீங்க வேலையை பாருங்க. நான் எதுக்கு தேவையில்லாம உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. நீங்களே உங்க புள்ள சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருக்கானேன்னு மீனெல்லாம் வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க போய் அந்த வேலையை பாருங்க, நான் போனை வைக்கிறேன். ரொம்ப தெளிவான பொண்ணாத்தான் இருக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு தான்மா என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் இத்தனை வருஷம்மா. சரிம்மா, வச்சிடறம்மா போனே. சரிங்க ஆண்டி. எதுக்கு எல்லாத்தையும் சிரிக்கிறீங்க இப்ப? வெகுலடி நீ என் செல்ல குட்டிய மணிமேகலை. எடியாய், அவங்க பேசும்போது கேட்டியா? அவங்க பையனுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்களாண்டிய. பேசாம நீ ஹரிஷை கட்டிக்கேண்டிய. ஆசை தோசை அப்பள வடை அசுக்கு புஸ்கு நொய்யி. கண்டதையும் உளராத. அவங்க பேசி முடிக்கும் போது சரிங்க ஆண்டின்னு சொல்லிட்டு தானே போனை கட் பண்ண, அதுவும் சிரிச்சுக்கிட்டு. அப்ப உனக்கும் மனசுக்குள்ள ஆசை இருக்குன்னு தானே அர்த்தம். அதானே. என்ன கோரசா அதான்னு சொல்றீங்க? பிச்சு புடுவேன் பிச்சு. அவங்க ஏதோ அவங்களோட ஆசையை சொன்னாங்க, அவ்வளவுதான். அதுக்கு நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்ல முடியும் பெரியவங்க கிட்ட. மூஞ்சிங்களா பெரிய எல்லாத்துக்கும். எனக்கு பசிக்குது, ஆனா மறுபடியும் போய் சாப்பிட்டு வரேன். நீங்க இப்படியே உக்காந்துக்கினே ஆதானா நோதானான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருங்க. எப்படி ஒட்டி உட்காந்து கிடக்குதுங்க பாரு, ஊர் கறி கேட்கறதுக்கு. மூஞ்சிங்களும் மோகறீங்களும். குட்டி சத்தம் போயிடுச்சா? போயிடுச்சு. நந்தினி, ஆனா அத்தை மாஸ் பண்ணிட்டாங்கடி. செம்மையா பேசுனாங்கல்ல? ஆமாண்டா, நானே எதிர்பார்க்கல. நல்லாதான் பேசுனாங்க அம்மா. என்னால சிரிப்பு தாங்கவே முடியல தெரியுமா? இவர் வேற பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அத்தை தானே பேசுறதுன்னு என்கிட்ட டவுட் எல்லாம் கேட்டு இருக்கிறாரா நடுவுல. எனக்கும் பயங்கரமா சிரிப்பு வந்துருச்சு தெரியுமாடியே. ஸ்டார்டிங்ல சிரிச்சுட்டேன். எனக்கும் சிரிப்பு வந்துருச்சு, ஆனா நான் வெளியே காமிச்சிக்கல. செம்ம ஃபன்னா இருந்துச்சுல. அண்ணா இருந்ததெல்லாம் ஓகே தான். ஆனா மணி நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் வீக் மனோஜோட வீட்டுக்கு போவேன்னு சொல்லி இருக்கிறாளே, அப்ப மனோஜ் என்ன பண்ணுவான்? பாரத் என்ன பண்ணுவாங்க? என்ன எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? நீங்க மட்டும் எப்படிங்க ஒரு விஷயத்த பேசுறப்ப அதுல இருக்கிற பிரச்சனையை மட்டும் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறீங்க? அதானே, அதுக்கெல்லாம் மண்டைக்குள்ள கொஞ்சமாவது வேணும், புரியுதா? காயத்ரி உன்ன சொல்லலமாண்ணா, இதோ இதுங்க ரெண்டுத்தையும் தான், ஓகேவா? சரிங்கண்ணா. இவ ஒருத்தி. சரிண்ணா, இப்ப இதுக்கு என்ன பண்றது? மணிமேகலை அங்க போக கூடாது, அதுக்கு எதனா பண்ணணும்ல? போக விடாம தடுத்து பார்ப்போம். அதே மாரி போனானா ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க தங்கச்சி சொல் பேச்ச கேட்கற ஆள் கிடையாது. போனோன்னு முடிவு எடுத்துட்டா போயே தீருவா. முதல்ல நம்ம மனோஜ் கிட்ட பேசுவோம், அதுக்கப்புறமா பிளான் போட்டுக்கலாம். அதுவும் சரிதான், பேசுவோம். சரி விடுங்கப்பா, இது அடுத்த வாரத்தோட டென்ஷன் தானே, எதுக்கு இப்பவே யோசிக்கணும்? அதுவும் சரிதான். சரி வா ராகுல், போய் சாப்பிடலாம், பசிக்குது. சரிடி சொல்லும், போவோம் வா. ஜோடி புறாக்கள் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கட்டும். டேய் ஏன்டா நான் இடிக்காதடி. ஏங்க பேசாம மனோஜ்க்கு போன் பண்ணி மணிமேகலை கிட்ட எல்லாத்தையும் சொல்ல சொல்லுங்களா? அவன் இப்ப சொல்ல மாட்டான்டி. ஏங்க? அவன் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் மணிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி எல்லாத்தையும் சொல்ல போறானா. ஐயோ, அது வரதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கே. ஆமா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் ஆசைப்படுறான். அது வரைக்கும் உங்க தங்கச்சியை சமாளிக்கிறது கஷ்டமாச்சே. பாப்போம், ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்காம போயிடும். அதுவும் சரி தாங்க. பேசாம ஹரிஷுக்கு அம்மாவை நடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் இறக்குவோம். சரி பாப்போம். என்ன சிரிப்பு? நல்ல ஐடியா தானே? நல்ல ஐடியா தாண்டி, நான் ஒன்னும் சொல்லலையே. இல்ல சிரிச்சிங்களா? அதான் மொக்க ஐடியா ஒண்ணு தோணுச்சு. நல்ல ஐடியா தானே, அப்படியே பண்ணிடுவோமா? ஒரு கேரக்டர் இறக்குவோமா? சரிங்க மேடம். ஓகே, அப்ப அடுத்த வாரம் வேற மாதிரி சம்பவம் இருக்குது. சம்பவமா? சரிதான். எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு. மூஞ்சப்பாரு. வேற என்ன பண்ண சொல்ற? ஒன்னும் இல்லைங்க, வாங்க போவோம். பசிக்குது வேற எனக்கு. பேசி பேசி பசி எடுக்குதுங்க. வாங்க போய் சாப்பிடுவோம் நம்மள ஒரு ரவுண்டு. அதுவும் சரிதான், வா போய் சாப்பிடுவோம். அங்கிள், ஆனா இதெல்லாம் சரி வருமா? வேற வழி இல்லப்பா, நீ வேற 6 மாசம் கழிச்சு தான் மணிமேகலை கிட்ட உண்மையெல்லாம் சொல்லுவேங்கிற. அதனால உனக்கு அம்மாவா நடிக்கிறதுக்கு யாரையாவது நான் ஏற்பாடு பண்றேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன், விடு. சரிங்க அங்கிள், ஆனா தங்கச்சி வேற இருக்கான்னு சொல்லியிருக்கேனே, அதுக்கு என்ன பண்றது? மணிமேகலை என்னப்பா அடிக்கடியா உன் வீட்டுக்கு வரப்போறா? தங்கச்சி எங்கடா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்குது, அங்க போயிருக்குது, இங்க போயிருக்குதுன்னு சொல்லி விட்டுரு, அவ்வளவுதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரிங்க அங்கிள், நான் அப்ப அப்படியே சொல்லிடுறேன். கடவுளே, நான் இன்னும் எவ்வளவு போய் சொல்ல வேண்டியது இருக்கோ தெரியல எனக்கு. விடுப்பா, எல்லாம் நல்லதுக்கு தானே, பாத்துக்கலாம். சரிங்க அங்கிள், அப்ப நான் சென்னைக்கு கிளம்புறேன். சரிப்பா, பாத்து போயிட்டு வா. போயிட்டு வரேன் அங்கிள், போயிட்டு வரேம்மா. சரிப்பா. சூப்பர்ல, இந்த பையன் நல்ல குணமான பையனா இருக்கான். ஆமா, இவனை பத்தி தெரியறதுக்கு முன்னாடியே மணிமேகலைக்கு இவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டனே. எதை வச்சு? நல்ல குணங்க இந்த பையனுக்கு. கரெக்ட் தாண்டி பார்வதி, ஆனா நீ கலைக்கிட்டடி, சூப்பரா பேசுன தெரியுமா? போங்க நீங்க வேற. ஏன் உண்மையை தாண்டி சொல்றான், என்னை விட சூப்பரா பேசுனடி. போங்க நீங்க வேற. தோபாடுறா இவள வெக்கப்பட்டுன்னு போறா அடியாய்.